அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்த கையெழுத்து போட்டிருந்த மகாசான் டாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் இப்பொழுது ஆந்திரா பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஏற்கனவே போயிருச்சு. அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2200 கோடி. சரிங்களா, அதுவும் ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு. அப்புறம் ஹுவாஸ்விங் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை நோக்கி போயிருக்கு, 1240 கோடி. ஏஎம்சிஏ அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் ஹப், அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் வர இருந்தது, 15000 கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது ஆந்திராவுக்கு அதுவும் போயிருக்கு. இப்போ இந்த மகாசான் டாக் அப்படின்ற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் பண்ண இருந்தது. இது இப்போ ஆந்திராவை நோக்கி போயிருக்கு. எல்லாம் ஆந்திராவுக்கு தான் போயிருக்குங்க. கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடின்னு பாருங்கள். 30,000, 15,000, 1200, 2200, இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள். இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்களும் நிறைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வராமல் போயிருக்கு. இப்போ இந்த மகாசான் டாக் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வர இருந்தது. இது வராததுனால மட்டுமே பார்த்தீங்கன்னா 45,000 பேருக்கு வேலை கிடைக்கவிருந்தது, இப்போ இல்லாமல் போயிருக்கு. ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு இருக்கார் பாருங்க, அவருடைய மகன் நாரா லோகேஷ் பார்த்தீங்கன்னா அவர் கீர்த்தனாவுக்கு ஏற்கனவே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க கீர்த்தனா அவர்கள், இந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு, இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க நிலம் விற்கிறதுக்கு ரீல்ஸ் போடுற மாதிரி இவங்க ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அது பயங்கரமாக ட்ரோல் ஆன உடனே அவர் அங்கேருந்து சப்போர்ட் கொடுக்குறார். ஆந்திராவிலேருந்து யாரையும் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈருங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து என்கரேஜ் பண்ணுறார். இந்த அம்மா இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்குறாங்களா, தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்காங்களா, இல்லை ஆந்திராவுக்கு வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. விட்டால் தாவேக்காரனுங்க எங்கள் தளபதி பாருங்கள், எங்கள் தளபதியுடைய ஆட்சியில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆந்திராவுக்கும் சேர்த்து வேலை பார்க்குறோம், எங்கள் தளபதி எப்படி ஓடி தேயா தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க காய்ஸ்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க போல். புதுசாக முதலீடுகளை ஈர்க்க முடியலனாலும் ஏற்கனவே இருந்த முதலீடுகளையாவது தக்க வச்சுக்கலாம்ல, அதுக்கு கூட வக்கு இல்லையா? தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது கூட வக்கு இல்லையா? அப்போ என்ன அரசு இது? எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கிட்ட குதிரை பேரம் நடத்தி அவங்களையெல்லாம் கட்சிக்கு கூப்பிட்டீங்களே, அதில் காட்டின அந்த குதிரை வேகத்தை இதில் காட்டியிருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். இதில் வேற முதலமைச்சருடைய அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, அந்த சோஷியல் மீடியா பக்கங்களில் எல்என்டி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுற மாதிரி ஏதோ ஒரு புகைப்படத்தை விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தில் எல்என்டி நிறுவனம் கூட ஏதோ ஒப்பந்தம் போட்டு இவரே போய் ஏதோ கஷ்டப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை பிடிச்சிட்டு வந்த மாதிரி இவர் போர்ட்ரே பண்ணுறாங்க இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் பேசி முடிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றப்போ அதுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள், இது நாங்கள் தான் காரணம். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எம்ஓயு சைன் பண்ணதை இப்போது தவற விட்டுருக்காங்க, அது ஆந்திரா பக்கம் போயிருக்கு, அதுக்கு மட்டும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்களாம். இது என்னது இது? அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வக்கில்ல. 30,000 கோடி, குறைந்தபட்சம் 29,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்க வேண்டியது. திமுக ஆட்சியில் இருந்தால் இப்படி விட்டுருக்குமா? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். இந்த மங்காத்தா படத்தில் 500 கோடிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, மாதிரி 30,000 கோடி, எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். இப்படி கோட்டை விட்டுருக்காங்க. எப்படி தான் இதையும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ். தாவேக்கா ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கானதா இல்லை ஆந்திரா மக்களுக்கானதா? ஆந்திரா மக்களுக்கு சிறந்த ஆட்சினா தாவேக்கா ஆட்சி தான். அதுவும் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி நடக்கிறது ஆந்திரா மக்களுக்கு நல்ல ஆட்சி. அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு ஆந்திரா மக்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. ரீல்ஸ் போடுறவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தா இப்படி தான் நடக்கும். உண்மையாலுமே ரீல்ஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில். இங்கே பாருங்க, ஒருத்தனும் வந்தானே எல்லாருக்கும் வயிற்றில் அடித்தானே, போச்சு 30,000 கோடி போச்சு, சுவாகா நாம மூட்டு பட்டையை போடுங்க. கரண்ட் இல்லாமல் இரவெல்லாம் கண் விழித்து கிடக்க வேண்டிய நிலை ஒரு பக்கம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள்லாம் ஆந்திராவே நோக்கி போயிட்டுருக்கு. யப்பா என்ன மாற்றம்டா சாமி. அதுவும் இந்த கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கல்ல அமைச்சர், இவங்க டிடிபிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில். ஆகவே அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வலுவாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னோர் பாசம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நாரா லோகேஷ் இருக்கார் இல்லையா, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன், அவருக்கும் ஏதோ ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அரசியல் ரீதியாலாம். ஆகவே அதுக்கும் தமிழ்நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆந்திராவுக்கு போகிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு தான் தொழில்துறை அமைச்சர் ஆனீங்களா கீர்த்தனா அவர்களே? தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்புகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம்
அந்த பக்கமாக திருப்பி விடுறதுக்கு தான் வந்தீங்களா? நல்லா பண்ணுறீங்கப்பா, நல்லா பண்ணுறீங்க. தமிழ்நாட்டு மக்களே, யார் என்னன்னு பார்க்காம போய் ஓட்டு போட்டிங்கல்ல, இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கண்கூடாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா ஏற்கனவே சமீபத்தில் இப்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. அதில் பாருங்கள், நாயுடு உறவின் முறை, நாயுடு மகாஜன சங்கம், நாயுடு இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இது திமுகவுடைய அமைச்சர்களோ திமுக காரங்களோ இது மாதிரிலாம் பங்கேற்றிருந்தா இந்நேரத்துக்கு எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் கை நழுவி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் டிஆர்பி ராஜா அவர்கள் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சும்மா போய் நீங்கள் எதையாவது போய் தேடி பாருங்கள், சும்மா போய் தேடி பாருங்கள். 2021 முதல் 2026 வரைக்கும் டிஆர்பி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, அதோட ஒர்த் எவ்வளோ, அதில் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் சும்மா போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கே என்னன்னு ரொம்பலாம் பார்க்க வேண்டாம், சும்மா போய் கூகுள்லேயோ இதுலையோ தட்டி பாருங்கள், அதிலே தெரிஞ்சிருங்க. இவங்க தாவேக அரசு பொறுப்பேற்று இப்போ எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்குன்னு பாருங்களேன், சும்மா போய் தட்டி பாருங்கள். எல்லாரும் தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்குன்னு தமிழ்நாட்டை தேடி வேலைக்கு வரக்கூடிய காலம் இனிமேல் மாறி நம்மெல்லாம் வேறு ஊர்களுக்கு போய் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு தேடி போக வேண்டிய காலம் சீக்கிரமாக வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வேலை வாய்ப்பு பெருகணுமா இல்லையா, இங்கே முதலீடுகள் நிறைய வரணுமா இல்லையா, இங்கே வந்தால் தானே நம்ம வாழ முடியும். ஆனால் இது எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு போகுது. இத்தனைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் MOU சைன் பண்ணது, அது இங்கே வர வேண்டியது, அது கை நழுவி போயிருக்கு. இதை தக்க வச்சுக்கிறது கூட முடியல இந்த அரசால். அப்போ என்ன ஆட்சி நிர்வாகம், என்ன விசில் புரட்சி, என்னத்துக்கு என்ன அதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊராக போய் ஒரு இடமா போய் அம்மா உணவகத்துக்குள்ளேயும் முறுக்கு பாக்கெட்டு கடைக்குள்ளேயும் போயிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. தனக்குன்னு வாழாத தரத்தில் தாளாத, இதுதான் இப்போ முக்கியமாக. தொழில்துறை அமைச்சரே ரீல்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. இப்போ கை நழுவி போச்சு இல்லையா ஒரு கம்பெனி. இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை உயர்த்தி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு கண்டது. இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே உடையுது, கண்ணு முன்னாடி உடஞ்சி சுக்குநூறாகிறத அப்படியே பார்க்குறோம். இதுதான் மாற்றம், சூப்பரான மாற்றம். இதுக்கு ஒரு ரூட் மாஃபியாவிலேருந்து யாராவது வீடியோ போட்டாலும் போடுவாங்க. விஜய் சார், கீர்த்தனா மேடம், நீங்கள் 30,000 கோடிலாம் அது ஒரு மேட்ரு இல்லைங்க, 45,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அது கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிறோங்க, நீங்கள் நல்லாட்சி மட்டும் கொடுங்கங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க, கரண்ட் வேணாம், வேலை வேண்டாம், எதுவுமே வேண்டாங்க, நீங்கள் நல்லா ரீல்ஸ் மட்டும் போடுங்க, ஒருத்தன்னு வரானே திருத்திட போகிறானேன்னு ரீல்ஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் போடுவாங்க ரூட்டு மாஃபியா கும்பல். அப்போ மாற்றம்னா இது தானேங்க, கரெக்டு தாங்க. ஒரு டான்ஸரை முதலமைச்சராக்குனா நாடும் டான்ஸ் ஆடிட்டு தானே இருக்கும். இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவனுங்கெல்லாம் இதை பற்றி வாயவே திறக்கலாங்க. இதை பற்றியெல்லாம் அவனுங்களுக்கு தெரியுமானே தெரில. 30,000 கோடி ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதை பற்றி என்ன இது இப்படி நீங்கள் தவற விட்டுட்டீங்களே, கோட்டை விட்டுட்டீங்களே, என்ன இது உங்களை நாங்கள் நம்பி தானே வாக்களித்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு யாரும் கேள்வி கேட்கல. நம்ம தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. அணில் குஞ்சுகளெல்லாம் காணவே செய்யலை, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறானுங்க, வரமாட்டேங்கிறானுங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே காணும். அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, எங்கள் அண்ணா எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள், அவருக்கு லைட்டாக ஒரு குட்டி தொப்பை போட்டிருக்கு, அவர் கோட்டு மாட்டியிருக்காருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள், இப்படி ஒரு அழகான சிஎம் தமிழ்நாட்டுக்கு உண்டாங்க சொல்லுங்க அப்படிம்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ கீர்த்தனா அவர்கள் எப்படி டான்ஸ் ஆடினாங்க தளபதி கச்சேரி பாட்டுக்கு, டிஆர்பி ராஜா அவர்களால் இப்படி டான்ஸ் ஆட முடியுமா? டான்ஸ் ஆட தெரியுமா? அவருக்கு 4 ஸ்டெப்பு போட தெரியுமா அப்படின்னு கேட்பானுங்க. என்னங்க பண்ணுறது, இந்த நாடு நாசமாக போகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே ஆசை போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதா? நம்ம இதெல்லாம் நம்ம என்ன திருத்தவா முடியும்? அவங்கள மாதிரி ஒருத்தனும் வரானே திருத்திட போகிறானேன்னு பேச முடியும்? பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு உரையாடிக்கிட்டு போக வேண்டியதான். ஆகவே தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த நிறுவனங்கள், முதலீடுகள் நிறைய வராமலே போயிருக்கு, எல்லாம் ஆந்திராவை நோக்கி போயிருக்கு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? உழைக்கிறவங்களுடைய வலி, வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறது, இதோடைய கஷ்டமெல்லாம் என்னன்றது அந்த இடத்துலேருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும். இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வராமல் கை நழுவி வேறு ஒரு மாநிலத்துக்கு போயிருக்குன்றது எவ்வளோ வலியை கொடுக்கும்னு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தான் அது புரிய வரும். ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும்?
மாற்றம் தானே வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. உழைக்கிறவங்களுடைய வலி வேதனையெல்லாம் புரியாத ஒரு கட்சி, புரியாத ஒரு கூட்டம், தற்குறி கூட்டம். எங்கள் அண்ணன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இப்படின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம். இது தானே வேணும், மாற்றம் தானே வேணும். அழகாக இருக்காருன்னு சொல்லி தானே வாக்களிச்சிங்க. சினிமாவில் சூப்பராக நடித்தார், எங்களுக்கு அவரை பிடிக்கும் தானே வாக்களிச்சிங்க. அனுபவிக்க வேண்டியதான். எங்கேயாவது போக வேண்டியது. இனிமேலாம் நார்த் இந்தியாவுக்கு போயிடணும் போல் வேலைக்கெல்லாம். அங்கே தான் நிறையா இருக்குது இங்கே விடன்னு சொல்லிட்டு. நம்ம தான் பொருளாதார ரீதியாக எல்லா தொழில்துறை அது இதுன்னு எல்லாத்துலேயும் நம்ம வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நம்மெல்லாம் கிளம்பி போக வேண்டியதான் போல் அங்கே. அரே பையா கியா ஏதாவது வேலை இருக்கா பையா, ப்ளீஸ் பையா, 15,000 சம்பளம்னாலும் தா பையா அப்படின்னு போய் நிற்க வேண்டியதான் போல். 15,000 இல்லை 10,000க்குனாலும் போய் நிற்க வேண்டியதான் போல். பையா ப்ளீஸ் பையா அப்படின்ட்டு. அவன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்போ தான் தருவேன்பான். வேறு வழி இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டியது இருக்கும். நல்லா இருக்குடா. சுயமரியாதை மண், பகுத்தறிவு மண், யோசிக்கிற மண், தந்தை பெரியார் மண், அறிஞர் அண்ணா மண். நம்ம தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் போல். ஆனால் இந்த மண்ணும் மண்ணின் மக்களின் மனமும் மண்ணால் இருக்குது. ஐயா ஜாமியலா இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் போல் இருக்கு ஐயா. பேசாமல் நம்மளும் இதெல்லாம் நிறுத்திட்டு ரீல்ஸ் போடலாமா தளபதி கச்சேரிக்கு? நம்ம மட்டும் எதுக்குங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? ஒருத்தன் வரானே தரத்தில் தரானே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். லைக்ஸ் வேறு குவின்னு குவியும். பே வேறு பயங்கரமாக பண்ணுவாங்க, காசெல்லாம் தருவாங்க. இங்கே ஒன்றும் எதுக்கு காசுக்கெலாம் வழியே இல்லை. எதுக்கு தொண்டை தண்ணி வத்த உட்காந்துருந்து கொள்கை கோட்பாடு பொருளாதாரம் அரசியல் தமிழ்நாடு மண் இதை என்னத்துக்கு பேசணும்? இதெல்லாம் என்னமோ போங்க காய்ஸ். பிளாக் டிக்கெட் விற்றவன் ரீல்ஸ் போட்டவன்லாம் இன்றைக்கி அமைச்சர் எம்எல்ஏ. கொடுமையிலையும் கொடுமை. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.